ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். ஆபரேஷன் சிந்தூர் ஏன் அதிகாரிகள் விளக்கம். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மத்திய அரசின் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, கர்னல் சோபியா குரேஷி மற்றும் விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் விளக்கமளித்தனர். வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூறியதாவது: பகல்காம் சம்பவம் மும்பை தாக்குதலுக்கு பிறகு நடந்த மிக மோசமான தாக்குதலாகும். ஜம்மு காஷ்மீரில் இயல்பு நிலையை சீர்குலைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் மத ரீதியான மோதலை தூண்ட வேண்டும் என்பதே பயங்கரவாதிகளின் நோக்கமாக இருந்துள்ளது. பகல்காம் தாக்குதல் எவ்வாறு திட்டமிடப்பட்டது என்பது பற்றிய தெளிவான உளவு தகவல்களை சேகரித்துள்ளோம். பகல்காம் தாக்குதலில் தங்களுக்கு தொடர்பு இல்லை என பாகிஸ்தான் கூறுவது பொய் என்பதற்கான ஆதாரம் உள்ளது. பயங்கரவாதத்தின் அடையாளமாக பாகிஸ்தான் மாறி வருகிறது. பயங்கரவாத தாக்குதல்களை நிறுத்த வேண்டியது அவசியம் என விக்ரம் மிஸ்ரி கூறினார். இதைத் தொடர்ந்து கர்னல் சோபியா குரேஷி பேசியதாவது: ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் 9 பயங்கரவாத முகாம்கள் குறிவைக்கப்பட்டு அழிக்கப்பட்டன. இதில் 2008 மும்பை பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட அஜ்மல் கசாப் மற்றும் டேவிட் ஹெட்லி ஆகியோர் பயிற்சி பெற்ற முரிட்கேவும் அடங்கும். எந்த பாகிஸ்தான் ராணுவ நிலையும் குறிவைக்கப்படவில்லை. இதுவரை பாகிஸ்தானில் பொதுமக்கள் உயிரிழந்ததாக எந்த தகவலும் இல்லை என சோபியா குரேஷி தெரிவித்தார். மேலும் பாகிஸ்தானின் சியால்கோட்டில் உள்ள மெக்முனா ஜோயா முகாம் உட்பட அழிக்கப்பட்ட பயங்கரவாத முகாம்களை காட்டும் வீடியோக்களை அவர் வெளியிட்டார். ஆபரேஷன் சிந்தூர் பெயர் காரணம்: ராணுவத்தின் சென்டிமெண்ட் அட்டாக். பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்கள் மீது நள்ளிரவு இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதல்கள் நடத்தியது. இந்த தாக்குதலில் 9 பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன. பயங்கரவாதிகள் 80 பேர் இறந்தனர், 55 பேர் காயமடைந்தனர். பிரான்சிடமிருந்து வாங்கிய ஹேமர் குண்டுகளை கொண்டு இந்தியா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. இதில் பாகிஸ்தான் ராணுவ முகாம்களோ பாகிஸ்தான் மக்கள் வாழும் பகுதிகளோ தாக்கப்படவில்லை. பயங்கரவாதிகளின் முகாம்கள் மட்டுமே தாக்கப்பட்டுள்ளது. இந்த அதிரடி தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயரிடப்பட்டுள்ளது. பெயர் பின்னணியில் இந்திய ராணுவத்தின் சென்டிமெண்ட் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் அப்பாவி மக்கள் 26 பேர் இறந்தனர். அதில் அப்பாவி இந்து பெண்கள் பலர் தங்கள் கணவனை இழந்தனர். சிந்தூர் என்றால் பொட்டு அல்லது திலகம் என்ற பொருள். அன்று நடந்த பயங்கரவாத தாக்குதலில் கணவனை இழந்த இந்து பெண்கள் தங்கள் பொட்டினை இழந்தனர். அவர்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் இந்திய ராணுவம் நடத்திய பதிலடி தாக்குதலுக்கு சிந்தூர் என பெயர் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்தியாவால் சுட்டு வீழ்த்தப்பட்டதா பாகிஸ்தானின் JF-17 போர் விமானம்? காஷ்மீர் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயரில் பாகிஸ்தானில் 9 பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. நள்ளிரவில் நடந்த இந்த சம்பவம் இரு நாடுகளுக்கு இடையில் பதற்றத்தை அதிகப்படுத்தியுள்ளது. இந்தியாவின் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் பீரங்கி மூலம் பொதுமக்கள் இருக்கும் இடங்களில் தாக்குதல் நடத்தியது. தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரின் அக்னூர் பகுதியில் பாகிஸ்தானின் JF-17 போர் விமானம் பறந்த நிலையில் இந்திய ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அக்னூர் பகுதியில் உள்ள சுங்கலுக்கு அருகில் உள்ள ராஜாசக் என்ற கிராமத்தில் பாகிஸ்தானின் JF-17 போர் விமானம் விபத்துக்குள்ளானதாக கூறப்படும் புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளது. 1971ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக ஒரே நேரத்தில் விமானப்படை, கடற்படை, தரைப்படை ஆகியவை இராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவின் தாக்குதலுக்கு நாங்களும் பதில் தாக்குதல் நடத்தினோம், 3 இந்திய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம் என பாகிஸ்தான் கூறியது. இதனை மறுத்துள்ள இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூரில் ஈடுபட்ட ஜெட் விமானங்கள் அனைத்தும் பத்திரமாக திரும்பி வந்துவிட்டது என அறிவித்துள்ளது. பதற்றமான சூழல் நிலவி வரும் வேளையில் ராஜஸ்தானில் இந்திய விமானப்படை போர் ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளது. காஷ்மீர் எல்லையில் சகோய் ரக போர் விமானங்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளன. காஷ்மீர் எல்லையில் சுகோய் ரக போர் விமானங்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் காரணமாக 5 விமான நிலையங்கள் மூடல்.
ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூரை தொடங்கியுள்ளது. நள்ளிரவு முதல் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் துல்லிய தாக்குதல் நடத்தி வருகிறது. 9 இடங்களில் உள்ள பயங்கரவாத முகாம்கள், பயிற்சி மையங்களை மட்டுமே குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. பூஞ்ச், குப்வாரா, அக்னூர் உள்ளிட்ட இடங்களில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியது. சண்டை காரணமாக தர்மசாலா, லே, ஜம்மு, ஸ்ரீநகர், அமிர்தசரஸ் ஆகிய 5 விமான நிலையங்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட்டுள்ளன. வட மாநிலங்களுக்கு செல்லும் சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னை, பஞ்சாபின் சண்டிகர் இடையேயான விமான போக்குவரத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் உள்ள அனைத்து விமான நிலையங்களுக்கும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு, ஸ்ரீநகர், லே, ஜோத்பூர், அமிர்தசரஸ், புஜ், ஜாம்நகர், சண்டிகர், ராஜ்கோட் உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. விமான போக்குவரத்து விவரங்களை அறிந்து கொண்டு பிறகு பயணங்களை திட்டமிடுமாறு பயணிகளை விமான நிறுவனங்கள் கேட்டுக்கொண்டுள்ளன. மக்கள் மீதான தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும், அமித்ஷா உறுதி. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 பயங்கரவாத மறைவிடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தினர். இதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரவேற்பு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கை: நமது ஆயுதப்படைகளை நினைத்து பெருமை கொள்கிறோம். பகல்காமில் நமது அப்பாவி சகோதரர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டதற்கு ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. இந்தியா மற்றும் நாட்டு மக்களின் மீதான தாக்குதலுக்கு மோடி அரசு தகுந்த பதிலடி கொடுக்கும். பயங்கரவாதத்தை அதன் வேரிலிருந்து ஒழிப்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது என அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா பதிலடி தாக்குதல், தலைவர்கள் வரவேற்பு. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா அதிரடி தாக்குதல் நடத்தியது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்டு வந்த 9 பயங்கரவாத முகாம்கள் மீது துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்திய ராணுவம் நடத்திய அதிரடி தாக்குதலுக்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்திய பாதுகாப்பு படைகளை நினைத்து பெருமைப்படுகிறோம், ஜெய்ஹிந்த் என காங்கிரஸ் எம்பி ராகுல் கூறியுள்ளார். பயங்கரவாத முகாம்களில் தாக்குதல் நடத்திய இந்திய ஆயுதப்படைகளை பற்றி நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். அவர்களின் மன உறுதியையும் தைரியத்தையும் பாராட்டுகிறோம். நமது ஆயுதப்படைகளுக்கு ஆதரவாக காங்கிரஸ் நிற்கிறது. தேசிய நலன் நமக்கு மிக உயர்ந்தது என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்திய ராணுவத்துடன் தமிழகம் துணை நிற்கிறது. தேச நலன் கருதி நமது ராணுவத்திற்கு என்றும் துணை நிற்போம் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்ட அறிக்கை: பிரதமர் மோடியின் விழிப்புடன் கூடிய தலைமையின் கீழ் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. இந்த தீர்க்கமான நடவடிக்கை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கும் மக்களை பாதுகாப்பதற்கும் நமது நாட்டின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை காட்டுகிறது என பழனிசாமி கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்காக பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டியுள்ளார். போராளியின் போராட்டம் துவங்கியுள்ளது. நோக்கம் நிறைவேறும் வரை இனி நிற்காது. இந்த நாடு முழுதும் உங்கள் பின்னே நிற்கிறது என தெரிவித்துள்ளார். இதேபோல் பல்வேறு மாநில முதல்வர்கள், கட்சி தலைவர்கள் என ஏராளமானோர் பதிலடி தாக்குதலுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தஞ்சை பெரிய கோவில் சித்திரை விழா தேரோட்டம். தஞ்சை பெரிய கோவில் சித்திரை விழா தேரோட்டம் கோலாகலமாக நடந்தது. தியாகராஜர், கமலாம்பாள், விநாயகர், நீலோத்பாலாம்பாள், வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் முத்துமணி அலங்காரத்தில் கோயிலிலிருந்து புறப்பட்டு தேர்நிலை மண்டபத்துக்கு வந்தனர். அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய தியாகராஜர், கமலாம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தன. கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் உள்ளிட்டோர் தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். ஆரூரா, தியாகேசா என்ற பக்தி முழக்கத்துடன் ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். 4 ராஜவீதிகள் வழியாக தேரோட்டம் நடந்தது. வழி நெடுகிலும் காத்திருந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர்.